வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். குரு பயிற்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. 12 ராசிகளுக்கான குரு பயிற்சியை பார்க்கலாம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு போகிறதான நாள் 1ஆம் தேதி ஜூன் 2026 வருஷம். இது நிகழக்கூடிய ராசி, அதாவது ராசினா என்ன, சந்திரன் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தனுசு ராசியில் சந்திரன். அப்போ குரு கடகம், சந்திரன் தனுசு. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சந்திரன், மியூச்சுவல் பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு கூட சொல்லாத. ரெண்டாவது விஷயம், இந்த குரு எப்படி இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட 30ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்குள் அந்த கடகராசியை வேகமாக கடந்து அக்டோபர் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அப்புறம் என்டையர் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மீண்டும் கடகராசிக்குள் வருவார். இது அந்த குருவின் சாரமாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது, குரு அதுக்கப்புறம் கடகராசியில் தொடர்ந்து இருந்து அதற்கு பிறகு அவர் திரும்ப சிம்ம ராசிக்குள்ளே மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய அடுத்த பயிற்சி காலம் அப்படின்னு சொன்னால் அது ஜூன் மாதம் 26ஆம் தேதி. இந்த குரு பயிற்சி காலத்தில் நிகழக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள் என்னென்னா, 5 டிசம்பர் ராகுவும் கேதுவும் பயிற்சி. எப்போவுமே ஒன்றா தான் ஆகும். இப்போ ராகு எப்போவுமே ரிவர்ஸ் மூமெண்ட்டு. அப்போது கும்பத்திலிருந்து மகர ராசிக்குள்ளும், கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகராசிக்குள்ளும் பிரவேசிக்கும் நாள் 5 டிசம்பர். சனி பயிற்சியும் நிகழ்கிறது. சனி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே செல்லக்கூடிய தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூன் 2027. இப்போ இவ்வளோ விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது அந்த குரு பயிற்சியுடைய காலத்தில். இதை மனசில் வாங்கிங்க. இதை பேஸ் பண்ணி நான் இந்த பலன்களை இப்போது சொல்கிறேன். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு ரொம்ப அட்வான்டேஜஸாக 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2லிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார், உச்சமாகிறார். என்ன நன்மை? ஃபஸ்ட்டு நன்மை, சிறு சிறு பிரயாணங்கள் உண்டாகும். சில நேரங்களில் நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க இந்த இடத்துல உங்களுடைய பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஸ்மால் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். நான் இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறேங்கிற மாதிரி, அதே மாதிரி யூஎஸில் இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு பக்கத்தில் ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துக்கு போகிறேன். இன்னும் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ். இதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவாருங்கிறது முதல் விஷயம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குரு உச்சமான என்ன நடக்கும், பெஸ்ட்டு காலேஜஸ், பெஸ்ட்டு இதெல்லாம் கிடைக்கும், இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அழகாக பேசுவீங்க. குரு பார்க்கக்கூடிய இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. 3ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். 7னா என்ன, இன்றைக்கி பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா 1990s பிறந்தவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆகிடும், கல்யாணமே ஆகலைங்கிறான். பயப்பட வேண்டாம். தாமதமான திருமணம் கூட கைகூடக்கூடிய ஒரு காலம், நல்லது நடக்கும். அவர் பார்க்கும் அடுத்த இடம் 9ஆம் வீடு, பாக்கியஸ்தானம். அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கின்றன அப்படின்னா அதான். ஏன்னா குரு பார்வைக்கு மரியாதை ஜாஸ்தி, பவர் ஜாஸ்தி. அவர் உச்சமாய் வேறு பார்க்குறார். அப்போ பரிபூர்ணமான ஆசைகள். 9ஆம் இடத்தை குரு பார்த்தால் வெளிநாட்டு பிரயாணங்கள், கொஞ்சம் வயசில் பெரியவனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேரம்பேத்தி பிறந்தது, வீட்டில் சகல சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய ஒரு காலம். நீங்கள் தந்தையாக முடியும். ஏற்கனவே உங்கள் பசங்க பேர குழந்தைகள் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா பேர குழந்தைகள் எதிர்பார்த்திங்கன்னா அது கூட பிறக்கும், தாத்தா ஆகிடுவீங்க. ஏன்னா 9 வம்ச விருத்தி, அதனால் சொல்கிறேன். பல நன்மைகள், ரொம்ப சந்தோஷங்கள், சுபிக்ஷங்கள். வீட்டில் நிறைய ஒரு திருவிழா கோலத்தை போல் வீட்டில் அடிக்கடி நல்ல ஃபங்க்ஷன்ஸு, எல்லா உற்றார் உறவினர்களோட ஒரு நல்ல ஒரு இணக்கம், பிரதர்ஸ்குள்ளே ஒரு நல்ல இணக்கம்,
இதெல்லாம் ஏற்படும். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம், அவர் வந்து பார்த்தது 7ஆம் இடம், 9ஆம் இடம். அதுக்கடுத்து அவர் பார்க்குறது என்ன? 11ஆம் வீடு. 11ஆம் வீடுன்னா லாபம், வெற்றி, இதை பற்றி தான் பேசுகிறது. அங்கே ஏற்கனவே சனி இருக்கார். சனி 11 ரொம்ப விசேஷம். இப்போ அதை குரு பார்த்தான்னா ரிஃபைன் பண்ணுறார் அந்த விசேஷத்தையே. விசேஷம் நல்லா இருக்குது. இப்போ 11 அசர்ஸ், ஏன்னா வீடு வாங்கினீங்க. குரு பார்த்தா என்ன ஆகும்? பிரமாதமாக இன்டீரியர்ஸ் பண்ண, உள்ளே போனால் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ கிடைப்பது சிறப்பாக கிடைக்கும். ரெண்டாவது, நான் ஏற்கனவே பிரதர்ஸ்குள்ளே என்ன 11ன்னா அண்ணா அக்கா. பெரும்பாலும் உங்கள் ஜாதகப்படி நல்லபடி அமைப்பு இருந்ததுன்னா இந்த நேரத்தில் பாச மழை பொழிவாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் நடக்கிறது. அதனால் அதில் என்ன உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அதே நேரத்தில் நவம்பர் மாதம் என்ன நடக்கிறது? 4ஆம் வீட்டுக்கு குரு வரார். குரு 4ல் வந்தால் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுவார். அப்போ இவ்வளோ நேரம் பார்வை தான் ஆக்டிவ், இப்போ அவரே ஆக்டிவ். என்ன முக்கியம்? 10ஆம் இடத்தை பார்க்குறார். வேலையில் எனக்கு உயர்வு, நான் படித்து முடித்தா எனக்கு புதுசாக வேலை, வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு போகணுன்னு நினச்சா மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் 10ஆம் வீட்டை அவர் பார்ப்பதால். அதோடு இல்லாமல் 12ஆம் வீட்டையும் அவர் பார்க்கிறார். மனசில் த்ரூஅவுட் இந்த காலம் முழுக்க பார்த்திங்கன்னா நிம்மதியோ நிம்மதி, அவ்வளோ சந்தோஷம், சகல சௌபாகியமும் ஏற்படும் காலமாகத்தான் இது அமையும். இந்த காலகட்டம் இது நடக்கிற ஒரு நேரத்தில் டிசம்பர் மாதம் ஒரு ராகு கேதுவும் பயிற்சி நடக்கிறது. அப்போ என்ன நடக்கிறது? 3ஆம் இடத்தில் கேதுவும் 9இல் ராகுவும் வருவாங்க. எகைன் 9ல் ராகுன்னா வெளிநாட்டு பயணத்தெல்லாம் பற்றி பேசுகிறது. 3ல் கேதுன்னா தைரியமாக முடிவெடுக்கிறீங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கூடும். அப்போ முதல்ல என்ன ஒரு விஷயம், 3ல் குரு இருந்தால் எனக்கு ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் பயம். ஆனால் டிசம்பருக்கு அடுத்தது, அதாவது ஜனவரி 27 எடுத்துங்க. ஜனவரி 27லேருந்து இவர் வடிவேல் சொன்ன மாதிரி ரிஸ்க்கு எடுக்கிறதா எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிங்க. அவ்வளோ தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் செயல்படக்கூடிய காலமாகவும் அது மாறும். இந்த ஒரு ட்ரெண்டு முடிவடையக்கூடிய காலம், அதாவது பர்மனெண்ட்டாக 4ஆம் வீட்டுக்கு அவர் போகிறார் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த வீட்டிலேருந்து திரும்ப அவர் உள்ளே வருது எப்போன்னா ஜனவரி மாதம் 24ஆம் தேதி. அப்போ ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திரும்ப அவர் என்ன பண்ணுறார்? கடகராசிக்குள்ளே வந்துடுவார். கடகராசிக்குள்ளே வந்து தொடர்ச்சியாக நன்மைகள் தான் இருக்குது, அதில் ஒன்றும் தீமையே இல்லை. கூட இருக்கக்கூடிய கேது ஞானத்தையும் தருவார், தைரியத்தையும் தருவார், தன்னம்பிக்கையும் தருவார். எதெல்லாம் ஆப்சண்ட்டோ அதெல்லாம் இங்கே ப்ரெசென்ட் ஆகிடும். தொடர்ந்து நல்ல காலம்தான். சனி 11ஆம் வீட்டில் அடுத்த வருஷம், அதான் 2027 ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ரொம்ப விசேஷம். ஜூன் 26ஆம் தேதி குரு பர்மனெண்ட்டாக 4ஆம் வீட்டுக்கு போகிறார். நல்லது தான். அப்போ இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மறுமலர்ச்சியை போல் நன்மைகளை தரக்கூடிய காலம்தான். ஐயோ குரு 2லேருந்து 3க்கு போகிறார், என்ன நடக்குமோ அப்படியா இப்படியான்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அதெல்லாம் இல்லை உண்மை. நிச்சயமாக தொடர்ந்து யோகமான ஒரு நல்ல காலத்தை தான் நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது நிச்சயமான நடக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும்.
ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.